இதில் பாருங்க வந்து கால்நடைகள் வந்து பெரும் சிரமத்துக்கு ஏனென்றால் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற குளம் தனது நீர் கொள்ளளவை விட்டு மீறி வந்திருக்கிறது. அதே மாதிரி மாநகர எப்போலேருந்து இந்த உலகத்துக்கு வந்து வெள்ளம் வந்திருக்குது. இப்போ நேற்று இரவுலேருந்து வந்திருக்கு. சுகாதார வைத்தியசாலைக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா? சுகாதார வைத்தியசாலை 2008ஆம் ஆண்டுக்கு இன்னும் ஒரு வரலாறு காணாத வெள்ளம் இந்த இடத்திலே ஏற்பட்டதாக அறிய முடிகின்றது. அதிலிருந்து எந்த ஒரு வடிகால் அமைப்புகளை செய்தாலும் இவ்வாறான ஒரு வெள்ள நிலைமை ஏற்பட்டுதான் ஒன்றும் செய்யலாக. எல்லாருக்குமே வணக்கம். இது வந்து அங்கு வீட் சாம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து யாழ்ப்பாணத்தில் நல்லூர் அடியில் நிற்கிறோம். நல்லூர் பின் வீதியில் வந்து திலீபண்ணாண்ட நினைவாலயத்துக்கிட்ட நிற்கிறோம். இப்போ வந்து நாங்கள் நல்லூருக்கு முன் வீதிக்கு போகிறோம். அங்கே இந்த வெள்ளப்பெருக்கு அந்த விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். யாழ்ப்பாணமே வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக வந்து நல்லூர் அடி இன்னும் வந்து வெள்ளத்தில் வந்து நல்லா மூழ்கி இருக்குது. அந்த காட்சியில் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்கோ வீடியோக்குள்ளே போவோம். இதை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பருத்தித்துறை யாழ்ப்பாணம் வீதி. இது வந்து கல்லியங்காட்டுக்கு கிட்ட நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எவ்வளோ வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்து தண்ணி எல்லாம் இருக்குது. ரோடே வந்து வாகனங்கள் போய் வரையில்லாத அளவுக்கு வந்து மூடப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முதல் வந்து இப்படி இருக்கா யாழ்ப்பாணத்தில் வந்து வெள்ளம் நின்றது. இது வந்து இப்போ 3 வருஷம் கழிச்சு வந்து இப்போ வந்து இந்த முறை வந்து உலகத்துக்கு வந்து வெள்ளம் வந்துருக்குது. ஆனால் இன்னும் வந்து மழை முடியல. இன்றைக்கு இரவுக்கு தான் இன்றைக்கு இரவில் நாளை காலையில் வந்து புயலம் வந்து வாரதாக வந்து சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து புயலம் வந்தால் கூட வந்து இந்த இடங்களோட நிலைமை வந்து எப்படி இருக்க போதுன்னு வந்து யாருக்குமே வந்து தெரியலை. ஒரு பேர் அழிவாத்தான் வந்து இது வந்து இருக்குது. இது வந்து நாங்கள் நல்லூர் அடி கிட்ட போகிறோம். நல்லூர் அடி கிட்ட போயிட்டு நல்லூரும் வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து நாங்கள் நல்லூர் அடி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நல்லூர் அடி மற்ற அங்கே யாழ்ப்பாணம் அங்காளி பக்கம் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்களை கோயில் எல்லாமே வந்து வெள்ளத்துக்குலாம் வந்துட்டு கோயிலுக்கு எல்லாமே வந்து வெள்ளம் எல்லாம் மூழ்கி கூடுதலான மக்களோட வீடுகள் எல்லாமே வந்து வெள்ளத்தில் மூழ்கி கூடுதலாக வந்து இன்னும் ஒவ்வொரு வருடம் வந்து நாங்கள் வந்து கூட வந்து வன்னி பக்கங்களில் வந்து கூடுதலாக பார்ப்போம். அந்த இந்த வெள்ளங்கள் வந்து உள்ளாதுக்கு இந்த வீடுகள் எல்லாம் போய்க்கிற வந்து வன்னி பக்கம் பார்ப்போம். இந்த வருடம் யாழ்ப்பாணத்திலேயே வந்து இவ்வளோத்துக்கு வெள்ளம் வந்திருக்கேன்னு நாங்கள் யோசிக்கணும். இவ்வளோத்துக்கு மழை வீழ்ச்சி வந்து எவ்வளோ அதிகமாக இருந்திருக்குது வந்து. இப்போ வந்து நாங்கள் நல்லூருக்கு கிட்ட போயிட்டு வந்து மிச்ச காணொலியை வந்து காட்டுவோம். இப்போ வந்து பார்த்தோம்னா வந்து நாங்கள் நல்லூர் முன்வீதியில் நிற்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோத்துக்கு வெள்ளம் இங்கே வேறுங்க வாகனம் எல்லாம் போகையில்லாத அளவுக்கு வந்து சில இடைநிறுத்தி வச்சிருக்கணும். என்னென்னா அங்கே போகையில்லாத கட்டத்தில் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கணும் வாகனங்களை. நடந்தா இருக்கும் போல இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லூர் சிவன் கோயிலுக்கு பின்னுக்கு அந்த போகர் இது மற்ற லிங்கம் இது இங்கே வந்து ரியோ இருக்குது. அதே மாதிரி வந்து திலீபண்ணாண்ட நினைவாலயம் இருக்குது. இந்த இடங்கள்லாம் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னால தெரியும். இங்கே பாருங்க எவ்வளோத்துக்கு வெள்ளம் நிற்குதுன்னு பாருங்க. எங்களோட கால் பாதமே வந்து மூடி நிற்கிது. அவ்வளோத்துக்கு வந்து வெள்ளக்காடாக இருக்குது. இது வந்து இன்றைக்கும் நேற்று இரவும் இன்றைக்கும் பெய்த மழையெல்லாம் வந்து இவ்வளோத்துக்கு வந்து வெள்ளம் வந்துருக்குது.
இன்றைக்கு தான் வந்து இந்த புயல் என்னத்தை மட்டும் சொல்லியிருந்தோம். நாங்கள் பைக் கொண்டு வரைக்க வந்து பின்னுக்கு இருந்து வீடியோ எடுத்தது, சமுத்திரம் வந்து வீடியோ எடுத்தது. அப்போயே வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு பைக்கை கொண்டு வந்தாண்டு. ஏன்னா பைக் வந்து இடையில நிப்பாட்டின பண்ணா வந்து இன்ஜின் ஆஃப் ஆகிடுச்சுன்னா திருப்பி வந்து ஸ்டார்ட் அடிக்கலாம், தண்ணி உள்ளுக்கு போயிடும். சைலன்ஸ் இருக்கிற அளவெல்லாம் உள்ளுக்கு தண்ணி போயிடும். இங்கே பாருங்கள் பைக் எல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போயிடணும். அதே நேரம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடைகளை பாருங்க, கடைகளுக்குள்ள எவ்வளோத்துக்கு தண்ணி போயிட்டு இருந்தது. அப்போ அந்த கடையில் இருக்கிற பொருட்கள் நிலைமை எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தான் இருக்குது. இதில் பாருங்க பைக்கை கொண்டு வராரு, இன்னொரு பைக் இருக்குது. வாகனம் எல்லாம் வந்து ஓடவே இல்லாத அளவுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. அதே நேரம் வந்து அது பஸ் ஒன்று வருது, பயப்படாங்க வேன். இதெல்லாம் பஸ் போக விட்டு வந்து எவ்வளோ அதுக்கு வந்து அந்த தண்ணி வந்து அலையாக வந்து அந்த கடைக்குள்ளெல்லாம் போகுதுன்னு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருந்தேன். இதில் ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைக் உருட்டி கொண்டு வர்றார். பைக் ஓடி பைக் இன்ஜின் நின்றுடுதா இல்லை, பைக் நின்றுடுதா இல்லை, நிற்பாண்டா சரியா செருப்பு இல்லாமல் இருந்து நடக்கும்போது செருப்பு இல்லாமல் அப்படியே விளாண்டு. ஓ பார்த்தீங்கன்னா வந்து சைலன்சரு கொஞ்சம் கீழாக நிற்கிது பைக். இந்த பைக்குக்கே வந்து சைலன்சரு கொஞ்சம் கீழாக நிற்கிது தானே. ஓ எப்போலேருந்து இந்த இவ்வளோத்துக்கு தண்ணி வந்தது? ஓ இது எப்போ நேற்று இரவுலேருந்து இந்த இவ்வளோத்துக்கு தண்ணி வந்துதான்? நேற்று போய் தமிழ தானே கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முதல் இப்படி தண்ணி வந்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்த வருஷம் வந்துருக்கு. பின்னுக்கு ஒரு ஆட்டோ இருக்குது. உண்மையாக வந்து ஆட்டோ வந்து இதுக்குள்ளே ஓடுறதுன்றதே கஷ்டம். ஏன்னா வந்து நார்மலாகவே தண்ணி விட்டால் ஆட்டோ வந்து தண்ணி போயிடும். வேறு அந்த அண்ணா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டு வர்றாங்க. படிக்குது வந்து நடக்கவே நடுங்குது. அவன் வீட்டானுருக்கலாம் தானே சமுத்திரம் வந்து தானும் வந்து பார்க்க போகிறேன். ஆசையாக இருக்கட்டும் வந்தவன் என்னோட. நான் ஒரு அலுவலாக வந்தேன். இதுதான் வந்து நல்லூர் பின் வீதியின் தற்போதைய நிலைமை. வேறங்க எவ்வளோத்துக்கு வந்து வெள்ளம் இல்லாமல் வந்து மூழ்கி இருக்குது. கிட்டத்தட்ட வரதுக்கிட்ட வரைய வந்து முழங்கால் அளவுக்கு தண்ணி வருது. வந்து நல்லூர் கிளிக்கோபுரம், நல்லூர் பின்வீதி கிளிக்கோபுரம். பாருங்க இவ்வளோ இங்கே வாகனம் எல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வருதுண்டு. இங்கே பாருங்க வந்து கால்நடைகள் வந்து பெருந்திறமதுக்கு அடிக்காது. கால்நடைகளை வந்து இவ்வளோ சிரமப்படுத்துறது பார்த்தீங்கன்னா வேறுங்க அதில் வந்து வாகனங்கள் சில 1-2 வாகனங்கள் வந்து இங்கெல்லாம் விரைத அளவுக்கு வந்து அதுலேயே வந்து தடைப்பட்டு நிற்கிது. இங்கெல்லாம் வந்து பாருங்க காலையம் ஒரு பஸ் ஒன்று வருது. அங்கே ஒரு இதில் கரையக்கா இது கொஞ்சம் கரையாக போனால்
இது வந்து கிளிக்கோபுரத்துக்கு நேர கோயில் வீதி யாழ்ப்பாணம் நல்லூர் இந்த ரோட் தான் இது. இது வந்து இப்படியே வந்து வெள்ளம் போய்கொண்டு தான் இருக்குது வழியே. இதால் அப்படியே போனால் கைலாச பிள்ளையார் கோயில் அடிக்கு போகலாம். இதால் பார்த்திங்கன்னா வந்து நல்லூர் அடி. இது பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் நல்லூர் கோயில் வீதியான சொல்லப்படுற கிளிக்கோபுரத்துக்கு அதனால் கைலாச பிள்ளையாருக்கு போகிற பாதையெல்லாம் நிற்கிறோம். கிட்டத்தட்ட எனக்கு இந்த முழங்கால் அளவு மட்டத்துக்கு வந்து தண்ணி நிற்கிது. நேற்று இரவு பெய்த மழையெல்லாம் வந்து இவ்வளோ தண்ணி வந்துருக்குது. இன்னைக்கு வந்து இனியும் வந்து இன்னும் மழை இருக்குது. ஆனால் வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முதல் வந்து இவ்வளோத்துக்கு வெள்ளம் வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் அடியில் பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு வந்து இன்றைக்கு தான் வந்து இவ்வளோ வெள்ளம் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்து கொண்டிருக்கேன். அண்ணா பைக் வந்து தண்ணி போயிட்டு இவ்வளவு. சோக்கு எடுத்து போட்டாருக்கா நீங்க? சோக்கு எடுத்து போட்டாரு. அதனால் வந்து பயணிக்கிற வாகனங்களுக்கு கூட ஆபத்தாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இங்கே வந்து தண்ணி கூட கரைச்சிடல, தண்ணி கூட கரைச்சிடல. இந்த ரோட்டில் ஓடுறதுக்கு இந்த வாகனம் தான் சரி. சரி வரல இங்கே பக்கம் போய் பார்ப்போமா? அங்கே மட்டும் தண்ணி மட்டும் குறை வேண்டாம். இங்கெல்லாம் குறை, இங்கெல்லாம் கூட. இந்த வார வாகனங்கள் எல்லாமே வந்து தண்ணி உள்ளுக்குள்ளே தண்ணி போய் வந்து பயங்கர சிரமத்துக்குள்ள தான் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும். என்னோட அம்மா வரா, அம்மாட்ட வேணும். அம்மா எப்போலேருந்து இந்த இவ்வளோத்துக்கு வந்து வெள்ளம் வந்துருக்குது? இப்போ நேற்று இரவுலேருந்து வந்திருக்கு. நேற்று மத்தியானமே வந்து வெள்ள தொடங்கிதான். எவ்வளோ காலத்துக்கு பிறகு வந்து நல்லூர் அடி வந்து இவ்வளோத்துக்கு வந்து வெள்ளம் வந்துருக்கு? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து 3 வருஷத்துக்கு முதல் நான் பார்த்துருக்கேன். 2008 நிசா வந்தது, அது பிறகு வந்தது வெள்ளம். அது 2008க்கு பிறகு பெரிய 2008 நிசா வீட்டு மதில் எல்லாம் உடைஞ்சது. ஓகே. அது பிறகு டேக்கு ஒரு கைப்ப வந்தது 3 வருஷம். ஓ, அந்த 3 வருஷத்துக்கு மேலே ஒரு கொஞ்சம் வந்தது. நிசாபியல் அளவுக்கு வரையிலையாக்குமே. இப்போ நிசாபியல் 2008க்கு பிறகு இந்த முறை தான் இவ்வளோத்துக்கு கூட வந்து மாதிரி வந்தது. ஓகே. நீங்கள் என்ன அது கேட்க அந்த அம்மா சொன்னால் வந்து நிசாபியல் 2008ஆம் ஆண்டு வந்து நிசாபியல் வந்தது. அதுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த முறை வந்து வந்திருக்கான். அது நிசாபியலுக்கு பிறகு தான் வந்து இவ்வளோத்துக்கு வந்து வெள்ளம் வந்திருக்குன்னு அந்த அம்மா சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து நல்லூர் பின்வீதியில் நிற்கிறோம். பழமையாக வந்து இங்கே வெள்ளம் மரண்டா வந்து இவ்வளோத்துக்கு பெருசாக வராது. ஒரு 3 வருஷத்துக்கு மேலே வந்து நான் ஒரு
மீடியாவில் வேலையகம் வந்து இங்கே வந்து நாங்கள் வீடியோ எடுக்க வந்திருந்தோம் வந்து. ஆனால் இவ்வளோத்துக்கு வேற இல்லை. இந்த முறை வந்து ஒன்றும் ஆக கூடவே இருக்குது. நிசாபியல் வந்து மட்டும் இல்லை நான் பார்க்கல. ஆனால் வந்து இப்போது முதல் வந்ததிலும் பார்க்க இந்த முறை வந்து அதிகளவான நீருன்னு தான் சொல்லணும். இந்த தண்ணி அவ்வளோத்துக்கு வந்து கூடவே இருக்குது இந்த இதுக்கு வெள்ளத்துக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ நல்லூர் பின் வீதியெல்லாம் அப்படியே வந்து நாங்கள் வந்து நல்லூர் சிவன் கோயில் அடி அந்த வீதிகளை வந்து போய்கொண்டிருக்கோம். நாங்கள் வந்து அதில் திலிவண்ணாண்ட நினைவாலயத்துக்கு முன்னுக்கு பைக்கை விட்டுட்டு வந்தோம். நாங்கள் வந்து பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடைகளுக்கெல்லாம் வந்து இந்த கல் அதில் வந்து வச்சு கொண்டிருக்கேன். ஃபுல்லாகவே வீடு எல்லாமே வந்து வெள்ளமாக தான் இருக்குது. இங்கே நிறையாவது வாகனம் சுகாதார வைத்தியசாலைக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா? சுகாதார வைத்தியசாலை வெள்ளத்தில் மூழ்கின சுகாதார வைத்தியசாலை. அங்கே வேலை செய்யலாம் லீவா? இந்த டைம் தான் வயலுக்கு இன்னும் வேலை கூடுவார். பார்த்தீங்கன்னா வந்து இன்றைய நாள் வந்து மாவீரர் தினம். அப்போ அந்த மாவீரர் துயிலும் இல்லம் வந்து கட்டப்பட்டிருக்குது. ஆனால் அந்த மாவீரர் துயிலும் இல்லமே பாருங்கள் இவ்வளோத்துக்கு வந்து வெள்ளத்தால் மூழ்கி இருக்குது வந்து. வணக்கம் அண்ணா. வணக்கம். எங்களுக்கு இந்த நல்லூர் அடி வெள்ளத்தை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ காலத்துக்கு பிறகு வந்து இப்படி இருக்குது? எப்போ வந்தது இந்த அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து எவ்வளோத்துக்கு இப்போ வந்து? நான் நினைக்கிறேன் 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் ஒரு வரலாறு காணாத வெள்ளம் இந்த இடத்திலே ஏற்பட்டிருப்பதாக அறிய முடிகின்றது. அதிலும் இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான நாள். தமிழர்களுடைய வாழ்வியலுக்கு ஒரு மிக முக்கியமான நாள். தமிழர்களுடைய வாழ்வுக்காகவும் அந்த மண்ணுக்காகவும் உயிர் நீத்த அந்த உத்தமர்களை நினைவு கூறுகின்ற அந்த உன்னதமான நாள். அந்த உன்னதமான நாளிலே நல்லூர் பகுதியிலே நாங்கள் ஒரு நினைவாலயத்தை அமைத்திருக்கின்றோம். அந்த நினைவாலயம் இன்று வெள்ளத்தால் சூழப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது. இருந்தாலும் இயற்கை என்பது எங்களுடைய நண்பன் என்கின்ற ஒரு உன்னதமான தலைவனுடைய தலைமைத்துவத்தின் கீழ் வாழ்ந்தவர்கள். அதன் அடிப்படையிலே அந்த இயற்கையை எங்களுடைய நண்பனாக கருதி கொண்டு தற்போதைய களச்சூழலையும் கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த நினைவேந்தல்களை சிறப்பான முறையிலே எழுச்சிபூர்வமாக செய்வதற்கான ஒழுங்குகளையும் மேற்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த முறை வந்து எப்போலேருந்து இவ்வளோத்துக்கு தண்ணி வந்து நிரம்பினது இந்த யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில்? நான் நினைக்கிறேன் நேற்று எங்களுடைய மேதகு அவர்களுடைய பிறந்த தினத்தை நாங்கள் இதிலே கொண்டாடியிருந்தோம். அப்போது இவ்வளவு பெரிய வெள்ளம் ஏற்படவில்லை.
அதற்கு பிற்பாடு ஒரு 7 மணி 8 மணிக்கு பிறகு பெய்த கடுமழை காரணமாக இந்த வெள்ளம் வந்து இங்கே நிரம்பி இருக்கிறது. வடிகால் அமைப்பு சம்மந்தமாக யாரும் செய்திருக்காங்க? இல்லை, இதற்கும் வடிகால் அமைப்புக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. ஏனென்றால் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற குளம் தனது நீர் கொள்ளளவை விட்டு மீறி வந்திருக்கிறது. அதே மாதிரி மாநகர சபைக்கு உட்பட்ட அனைத்து குளங்களிலும் நீர் கொள்ளளவை மீறிவிட்டது. அதே நேரம் நீர் வெளியேற்றப்படுகின்ற கடல் பகுதி கூட நீரினுடைய மட்டம் உயர்ந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு மிக அசாதாரணமான நிலை. இதற்கு எந்த ஒரு வடிகால் அமைப்புகளை செய்தாலும் இவ்வாறான ஒரு வெள்ள நிலைமை ஏற்பட்டுதான் ஒன்றும் செய்யலாக. ஆனால் இனியும் வந்து மழை இருக்குதானே, வந்து இன்னும் புயல் எச்சரிக்கை விட்டுருக்கு. நம்ம வந்து இன்னும் புயல் வந்து இன்னும் வானிலை அறிஞர்களின் தத்துவத்தின்படி இன்னும் 2-3 நாட்களுக்கு கடுமழை இருக்கிறதாகவும் 28ஆம் தேதி 30ஆம் தேதி மட்டும் அதற்காக அடுத்ததாக எங்களுடைய மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடுறோம். ஓகே, நன்றி அண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாழ்ப்பாணம் நல்லூரடி மாவீரர் இல்லம். இது வந்து ஒவ்வொரு வருடம் வந்து செய்கிறது. ஆனால் என்ன இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வருடம் வந்து அந்த மாவீரர் இல்லமே வந்து வெள்ளத்தில் மூழ்கி. அதே நேரம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த ரியோ ஐஸ்கிரீமுக்கு முன்னுக்கு வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துக்கு முன்னுக்கு வந்து ஒரு பெரிய மரம் உண்டு. இதில் இந்த வந்து பார்க்க தெரியல. என்ன நாங்கள் கிட்ட போயில நான் வந்து அவ்வளோத்துக்கு ஆல்பம் பாதுகாப்பு இல்லைன்றபடியாக நாங்கள் கிட்ட போயில அந்த குளமே வந்து முழுமையாக வந்து நிரம்பிது. அதே மாதிரி அந்த அண்ணாட்ட கேட்க சொல்லியிருந்தார் வந்து யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு உட்பட்ட அனைத்து குளங்களும் வந்து நிரம்பிது. அப்போ வடிகால் அமைப்பாளை வந்து ஒன்றும் செய்யலை. என்ன வந்து இது வந்து அசாதாரண சூழ்நிலையாக தான் இருக்குது. ஏன்னா வந்து எல்லா குளங்களுமே நிரம்பிது. அதே நேரம் வந்து எல்லா எல்லாமே வந்து நிரம்பினதால் வந்து ஒன்றுமே செய்யலை. இந்த தண்ணீரை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து என்ன செய்கிறேன்னு தெரியாமல் வந்து இருக்குது. அவ்வளோத்துக்கு வந்து இது. ஆனால் வந்து இன்னும் வந்து 3 நாட்கள் 4 நாட்களுக்கு வந்து இன்னும் மழை நீடிக்கத்தான் போகுது. அப்போக்கு வந்து இந்த இடம் வந்து எப்படி இருக்குமென்னு தெரியலை. எங்களால் முடிஞ்சால் அந்த டைம் வந்து நாங்கள் வந்து காட்சிப்படுத்துகிறோம். இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிட்டு வந்து எங்களை போகிறோம். போயிட்டு வந்து அங்கே மிச்ச இடங்களை வந்து நாங்கள் வந்து காட்சிப்படுத்த முடிஞ்சால் வந்து நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம். இங்கேருந்து வந்து நாங்கள் வெளிக்கிட போகிறோம். எல்லோரும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வந்து நல்லூர் பின்வீதியில் இருக்கிற வெள்ளத்தை வந்து காட்டியிருந்தோம். வந்து இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுபடி விட விரும்புகிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து இந்த மழை மற்றும் இன்றைக்கு நாளைக்கு எல்லாம் வந்து புயல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்குது. மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு வந்து நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம். சமுத்திரம் வந்து நடுங்கி விரைச்சி கதைக்கையில் அளவுக்கு நிற்கிறேன். இந்த காணொலியில் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு வந்து நீங்கள் முதல் வரீங்கன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதை விட